பீகார் மாநிலத்தில் ஒருத்தர் பாருங்கள், தங்கத்திலேயே எப்படி இருக்கார், காட்சி அளிக்கிறார் பாருங்கள். தங்கத்தில் உடல் எடுத்து, தங்கத்தில் எல்லாம் உடல் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் ஓட்டுற இருசக்கர வாகனத்தில் எந்த இடத்துலலாம் அதிகமாக தங்கம் வைக்க முடியுமோ அந்த இடத்துல தங்கம் வச்சு சூப்பராக தயாரிச்சிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹரி அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா, அவர் தான் நடமாடும் தங்க கடைன்னு நம்ம அழைப்போம். அதுக்கப்புறம் இவர் இப்போ அறிமுகமாகிருக்கார். இவர் பீகாரை சேர்ந்தவர். பாருங்கள், பைக்கில் டேங்கு சைடு கவர்லலாம் பாருங்கள், சுத்தமான தங்கத்தை போட்டு ரெடி பண்ணியிருக்காரு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, அருமையாக இருக்கா. நம்பர் பிளேட்லாம் நல்லாயிருக்கும். சூப்பரான முறையில் தயாரிக்கப்பட்ட பைக்கு. எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ இந்த தங்கம் விற்கிற இந்த விலையில் இவ்வளோ அருமையாக ரெடி பண்ணி போட்டிருக்காப்புல. அப்போ இந்தியாவிலையும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம் இருக்க தான் செய்கிறாங்க, ஆனால் மறைமுகமாக இருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இப்போ பைக்கை தயாரிச்சிருக்காருன்ட்டு. அருமையான தங்கத்தில் ரெடி பண்ணியிருக்காரு. ஆனால் கழுத்து நிறைய அவர் போட்டிருக்காரு. எப்படியும் ஒரு 6 கிலோ 7 கிலோ இருக்கும் போல் தெரியுது. என்ன ஆச்சு பாருங்கள் விலையை. தமிழகத்தைச் சேர்ந்த அவரை விட இவர் அதிகமான தங்கங்களை அணிந்து முதலிடம் வைக்கிறாருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி மிக அருமையாக போட்டிருக்காரு. பார்க்க சூப்பராக இருக்குது. இல்லை காய்ச்சி கொடுக்குறாரு, போஸ்ட் கொடுக்குறாரு பாருங்கள். 5 விரலுக்கு மோதிரம், கைக்கு தங்கம். ஹாய் வரேன்ப்பா, ஹாய் வணக்கம் அப்படிங்கிறார். கிளம்பிட்டார். டிக்கு வண்டியில் கிளம்பி போயிட்டுருக்கார். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர். தங்கத்தில் உடல் எடுத்து, ஆனால் இவர் வண்டியிலையும் உடல் எடுத்து கிளம்பிக்கிட்டு இருக்கார். அருமையான நடமாடும் தங்கக்கடை பீகார் மாநிலம். பலே கில்லாடி.